மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. மேஜிக்கல் நெயில் பாலிஷ். ஒரு நாள் ஹால்ல உட்கார்ந்து கங்கம்மா நெயில்ஸ் கட் பண்ணிக்கிட்டே இருந்தா. அப்போ மங்கம்மா அங்க வந்து, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கடி? ஒன்னும் இல்ல அத்தை, நெயில்ஸ் நல்லா வளர்ந்துருச்சுல, அதான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாங்க உட்காருங்க. சரி பண்ணு என்ன சொல்லிக்கிட்டே பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க. கங்கம்மா அவங்க வேலைய அவங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் ஆனதுக்கு அப்புறமா, ஐயோ நெயில் பாலிஷ் ஆயிருச்சே, நான் பார்க்கவே இல்லையே, இப்போ எப்படி இன்னும் மெதுவா சொல்லிக்கிட்டு இருந்தா. அத கேட்டு மங்கம்மா, என்னடி ஏதோ சனிக்கிட்டு இருக்க, என்னாச்சு? அது நெயில் பாலிஷ் ஆயிருச்சத்த, பாத்துக்கவே இல்ல நானு. இப்போ எப்படினா வெளியில போய் வாங்க வேண்டியது தானே? இல்ல சரிங்க அத்தை, நான் இப்பவே போய் நெயில் பாலிஷ் வாங்கிட்டு வரேன். இன்னும் மாமியாருக்கு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு வெளியில போறான். ஊரெல்லாம் சுத்தி பார்த்தாலும் எங்கமே நெயில் பாலிஷ் கிடைக்கல. நிறைய நேரம் சுத்தி சோர்ந்து போய் வீட்டுக்கு வந்தா. கங்கம்மாவை பார்த்த மங்கம்மா, என்னாச்சுடி மூஞ்சி அப்படி வச்சிருக்க? ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அத்தை, எங்கமே நெயில் பாலிஷ் கிடைக்கல. இப்ப எப்படி அத்தை, என்ன பண்றது? இல்லன்னா வச்சுக்கிறத விட்டு அதை விட என்ன பண்ண முடியும்டி? அத பார்த்து மங்கம்மா, அட இப்ப என்னாச்சுடி, எதுக்கு அந்த அழுகு மூஞ்ச வச்சிருக்க? நெயில் பாலிஷ் இல்லனா நான் கெட் டுகெதருக்கு எப்படி போறது அத்தை? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, அவங்க முன்னாடி நெயில் பாலிஷ் இல்லனா ஐயோ மூஞ்சிக்கு நெயில் பாலிஷ் கூட இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும் சொல்லுங்க. ஐயடா, அதான் நான் உன் அழுக. இப்ப என்ன பண்ணலான்னு நினைக்கிற? வேற என்ன செய்வ? நான் என் ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதருக்கு போக மாட்டேன். நீ எங்க இருந்து வந்தடி? நெயில் பாலிஷ் இல்லன்னு இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ற ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டியா? சரி, என்கிட்ட ஒரு நெயில் பாலிஷ் இருக்கு, நான் அதை குடுக்கறேன், அதை வச்சிட்டு போ. என்ன சொன்னதுமே கங்கம்மா ஷாக் ஆயி, அத்தை உங்ககிட்ட நெயில் பாலிஷ் இருக்கா? எனக்கு இதுக்கு முன்ன சொல்லவே இல்ல. அது ஏதோ ஒரு நெயில் பாலிஷ் இல்லடி, மேஜிக்கல்து. நார்மல் நெயில் பாலிஷ் கிடைக்கும் இல்லன்னு சொல்லல, இருந்தாலும் இப்ப சொல்றேன்ல, அத தரேன், வச்சிட்டு போ. சரிங்க அத்தை, கொடுங்க. மங்கம்மா அவங்க ரூமுக்கு போயிட்டு கையில நெயில் பாலிஷ் எடுத்துக்கிட்டு வந்து கங்கம்மாவுக்கு கொடுத்தாங்க. இந்தா 4 விரலுக்கு மட்டும் போடு. அது என்ன அத்தை, அப்ப இன்னொரு விரலு? அது சும்மா விடு, ஒன்னும் ஆகாது, அது ஒரு ஸ்டைலா இருக்கும். கங்கம்மா சரின்னு அத வாங்கிக்கிட்டு அத்தை முன்னாடியே வச்சிட்டு இருந்தாங்க. அப்படி வச்சுக்கிட்டே மனசுக்குள்ள, ஆமா இது மேஜிக்கல் நெயில் பாலிஷ்னு சொன்னாங்களே, மேஜிக்கல்னா என்ன பண்ணும் இது? தொட்டதெல்லாம் தங்கம் ஆவாதுல்ல? அப்புறமா 4 விரலுக்கு மட்டும் போட சொன்னாங்க, எதுக்காக? அத்திய கேக்கலன்னா உனக்கு எதுக்குடின்னு திட்டுவாங்களா என்னமோ? திட்டினாங்க, எனக்கு என்ன புதுசா என்ன? எதுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கலன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போலயே, கேட்டுருவோம் இது நினைச்சு. அத்தை என்ன சொல்லு? திட்ட மாட்டேன்னு சொன்னாதான் கேப்பாத்த. சரி கேளு. இது மேஜிக்கல் நெயில் பாலிஷ்னு சொன்னீங்கல்ல, என்ன பண்ணும் அத்தை? போக 4 விரலுக்கு மட்டும் போட்டுக்க சொன்னீங்க, எதுக்கு அத்தை அப்படி? அந்த சீசா எப்போதுக்குமே காலி ஆகாது. அந்த நெயில் பாலிஷ நகத்துக்கு போட்டு மனசுக்குள்ள எந்த டிசைன் நினைச்சா அந்த டிசைன் அந்த நகத்து மேல வந்துரும். போக 4 விரலுக்கே எதுக்குன்னு நினைக்கிறியா? 5 விரலுக்கு போட்டேன்னு நினைச்சுக்கோ, நீ எதை புடிச்சா அது தங்கமாயிரும்டி. அத கேட்டதுமே கங்கம்மா ஆச்சரியப்பட்டு வாய திறந்து அப்படியே இருந்துட்டா. வாய கொஞ்சம் மூடுடி, தவக்கல குதிக்க போது. என்ன சொன்னதுமே உடனே கங்கம்மா வாய மூடி, அத்தை நீங்க சொன்னது உண்மையா? இந்த மாதிரி அதிசயமான மேஜிக்கல் நெயில் பாலிஷ வீட்ல வச்சுக்கிட்டு சும்மா ஏன் இருக்கீங்க அத்தை? இந்நேரம் வீடு பூரா தங்கமாக்கி இருக்கலாம்ல. அதான் வேணான்னு சொன்ன, முதல்ல நீ வச்சுக்கிட்டு போ. என்ன சொன்னாங்க கங்கம்மா 4 விரலுக்கு வச்சுக்கிட்டு நெயில் பாலிஷ திருப்பி அத்தை கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கெட் டுகெதருக்கு போனாங்க. கங்கம்மா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து அதே நாள் நைட்டு ரூம்குள்ள படுத்துக்கிட்டே கைக்கு இருந்த அந்த நெயில் பாலிஷ பாத்துக்கிட்டே மனசுக்குள்ள, பித்தளை கொடுத்தையும் தங்கமா மாத்திர அளவுக்கு சக்தி வந்த பொருள் வீட்ல இருக்கு. எங்க அத்தை என் பைத்தியக்காரி மாதிரி அதை ஒளிச்சு வச்சு பிச்சைக்காரி மாதிரி வெளியில இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? இனு எந்திரிச்சு அந்த பக்கமும் இந்த பக்கமும் தெரிஞ்சுக்கிட்டே யோசிச்சுட்டு இருந்தா. அப்படி யோசிச்சு கங்கம்மா, அத்திய கேட்டா லாபம் இல்ல, நானே அவங்க நல்ல
நல்லா தூக்கத்துல இருக்கும்போது அந்த நெயில் பாலிஷ எடுத்துட்டு வந்துடுறேன். அத்தில்லாத டைம்ல அந்த நெயில் பாலிஷ 5 விரலுக்கு வச்சுக்கிட்டு என் பொருட்கள் எல்லாமே தங்கமா மாத்திடுறேன். என்ன நினைச்சாங்க? அன்னைக்கு நைட்டு மங்கம்மா தூங்குற வரையும் கங்கம்மா வெயிட் பண்ணி அவங்க தூங்கினதுமே கங்கம்மா அப்பாடா தூங்கிட்டாங்க, இப்ப போலாம் என்ன நினைச்சுக்கிட்டு போர்வைய போத்துக்கிட்டு அடியோட அடியா போட்டுக்கிட்டே போய் ரூமுக்குள்ள தேடிட்டு இருந்தா. அப்படி தேடிட்டு இருக்கும்போது ஒரு டப்பாக்குள்ள 2 நெயில் பாலிஷ் பாட்டில் தெரிஞ்சது. அடடே, ஒண்ணுல 2 இருக்கு. ஒன்னு எடுப்போம், 2வது இங்கே வைப்போம் என்ன நினைச்சு ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு அவங்க ரூம்குள்ள வந்துட்டாங்க. வந்து தொட்டா பூ மலரும்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இங்க தொட்டா தங்கமாவுது. இத 5 விரலுக்கு வச்சு என் பொருட்கள் எல்லாம் தங்கமாக்கிக்கிறேன் இன்னும் நினைச்சுக்கிட்டே 5 விரலுக்கும் வச்சுக்கிட்டு பக்கத்துல இருந்த வாட்டர் பாட்டில புடிச்சாங்க. அப்படி புடிச்சதுமே அந்த வாட்டர் பாட்டில் தங்கமா மாறிடுச்சு. அது பார்த்து கங்கம்மா அசந்து போய், இன்னும் இருந்தாலும் எங்க அத்தை ரொம்ப கிரேட், எல்லாம் உண்மையா சொல்வாங்க. இனி இத வச்சு யாரை பூரா தங்கமா மாத்திடுறேன் இன்னும் நினைச்சுக்கிட்டே எல்லாத்தையுமே தொட்டுட்டு இருந்தா. அவங்க தொட்ட பொருட்கள் எல்லாமே தங்கமா மாறுச்சு. அப்படி எல்லா பொருட்களும் தங்கமா மாறிட்டு இருக்கையில கங்கம்மாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆமா, அந்த டப்பாக்குள்ள இன்னொரு நெயில் பாலிஷ் இருக்குல்ல, அது என்னவா இருக்கும்? இத வச்சுக்கிட்டா தங்கம் வந்துச்சுன்னா, ஒருவேளை அத வச்சுக்கிட்டா வஜ்ரம் வருமோ என்னமோ? அடடே, அசல் மிஸ் ஆக கூடாது. அத்தை எந்திரிக்கிறதுக்குள்ள அதையும் எடுத்துட்டு வந்து வஜ்ரமா ஆக்கிடணும் வீட்டு பூரா இன்னும் நினைச்சு மறுபடியும் போர்வைய போத்துக்கிட்டு மெதுவா அத்தை ரூமுக்குள்ள போய் அந்த டப்பால இருக்கிற இன்னொரு நெயில் பாலிஷை எடுத்துக்கிட்டு அவங்க ரூமுக்கு வந்தாங்க. வந்து இதோட சக்தி என்னன்னு பாக்கலாமா என்ன நினைச்சு அதையும் விரல்களுக்கு போட்டான். அப்படி வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி டிராப் கங்காம்மா மேல விழுந்துச்சு. அவ்வளோதான், அந்த ஒரு சொட்டு விழுந்ததாலேயே அவங்க மண்ணு பொம்மையா மாறிட்டாங்க. அவங்களால கொஞ்சம் கூட நகர முடியல. கங்கம்மா பயந்து போய், கடவுளே என்னது, இப்படி பொம்மை மாதிரி ஆயிட்ட, இப்ப என் சிச்சுவேஷன் என்ன இன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தாங்க. பாத்துட்டு இருக்கும் போதே விடிஞ்சிருச்சு. மங்கம்மா தூங்கி எந்திரிச்சு வீட்டுக்குள்ள மருமகளை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. கங்கா, அடியே கங்கா இன்னும் சொல்லிக்கிட்டே தேடிக்கிட்டே கங்கம்மா அறைக்குள்ள வந்தாங்க. வந்து பார்த்து என்னாச்சோ எல்லாத்தையுமே உணர்ந்து, வேண்டான்னு சொன்னாலும் கேட்காம இப்படி திருட்டுத்தனமா நெயில் பாலிஷ் எடுத்துட்டு வந்து இப்படி பொம்மை மாதிரி ஆயிட்டியா? உனக்கு இது தேவைதான், அனுபவி. அந்த வார்த்தைய கேட்டதுமே கங்கம்மா தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிடுங்க, உங்க காலை வேணா புடிச்சுக்கிறேன், என்ன மறுபடியும் நார்மல் ஆக்கிடுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. இன்னும் கெஞ்சனா மருமக அழுகிய பார்க்க முடியாத மங்கம்மா, இன்னொரு முறை இந்த மாதிரி பண்ணன்னு வையி, பேசுற பொம்மைன்னு சொல்லி மியூசியம்ல வச்சு விட்டுருவேன், ஜாகிரதை. பண்ணவே மாட்டாத்த இன்னும் சொன்னாங்க. மங்கம்மா சரின்னு சொல்லி அந்த 2 நெயில் பாலிஷ் டப்பாவும் உடைச்சிட்டாங்க. அத உடைச்சதுமே கங்கம்மா நார்மல் ஆகி தங்கமான பொருட்கள் எல்லாமே நார்மல் ஆயிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை இன்னும் சொல்லி பெருசா மூச்சு விட்டுக்கிட்டு இருந்தா. அப்பாடி, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை.